ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம 10th டெக்ஸ்ட் புக்கில் செகண்ட் யூனிட் போயமாக இருக்குது. இந்த த கிரம்பிள் ஃபேமிலின்ற போயமை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லூசி மட் மாண்ட்கோமரி. இவங்களோட பீரியட் 1874லேருந்து 1942 வரைக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க தொடர்ச்சியாக எழுதின நாவல்களால் ரொம்ப பிரபலமானாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்ற நாவல். இது 1908 வெளிவந்தது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாவல், 530 ஷார்ட் ஸ்டோரி, 500 போயம், 30 எஸ்ஸே இவ்வளோ எழுதியிருக்காங்க. மாண்ட்கோமரி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1897லேருந்து 1907க்குள்ளே, அதாவது இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 100 கதைகள் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய எழுத்துக்கள், டைரி, அதுக்கப்புறம் லெட்டர், இது எல்லாத்தையுமே இந்த உலகம் முழுக்கும் இருக்கிற வாசகர்களும் சரி, அறிஞர்களும் சரி படிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்ற இந்த போயமில் போயட் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் நடக்கிற காட்சிகளை தான் நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. வாங்க இந்த போயம் படிக்கிறது மூலமாக நாம் எப்படி நம்மளுடைய வழிகளை திருத்திக்கணும் அல்லது சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ போயமுக்கு போகலாம். There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never or satisfied, the river of discontent beside. There is a family nobody likes to meet. அதாவது அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, யாருமே அவங்கள மீட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. தே லிவ், இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அதாவது அவங்க வீடு இருக்கிற அந்த தெரு பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்றாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிற, குறை சொல்லிகிட்டே இருக்கிற தெரு அப்படின்றாங்க. இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அந்த தெரு எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னா எப்போதுமே திருப்தி அடையாத ஒரு சிட்டி. த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற அந்த இதுக்கு பக்கத்துலேயே அதிருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடுது அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டென்ஸை பார்க்கலாம். தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். வாட் எவர் கம்ஸ் there is something amiss. And whether the station be high or humble, they are all known by the name of Grumble. They growl at that and they growl at this. அதாவது அதை பார்த்தாலும் சரி, இதை பார்த்தாலும் சரி, அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. வாட் எவர் கம்ஸ் there is something amiss. எது வந்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிம்பாங்க. அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். அதாவது அவங்களோட நிலை உயர்வாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் தாழ்வாக இருந்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் புலம்புவாங்க, எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால தான் தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். அதனால தான் அந்த ஃபேமிலி கிரம்பிள் அப்படின்ற பேரால் அறியப்படுறாங்க. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. அங்கே வெதர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒன்று ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப சில்லுன்னு கோல்டாக இருக்கும். ஆனால் சம்மர்னாலும் சரி, வின்டர்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அந்த கிரம்பிள் ஃபேமிலி ஒன்று போல் திட்டுவாங்க. அதாவது இப்போ சம்மராக இருந்துச்சுன்னா, ஐயோ இவ்வளோ வேர்வையாக இருக்கே, இவ்வளோ ஹாட்டாக இருக்கே அப்படின்னு திட்டுவாங்க. இதே வின்டராக இருந்துச்சுன்னா, ஐயோ இப்படி குளிருதே, சில்லுன்னு இருக்கே அப்படின்னு புலம்புவாங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அதாவது அந்த இருண்ட கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் வழியாக வேறு யாராவது வெளியால் போனாங்க அப்படின்னா ஒன்றுமே சரிப்படாததா, எதுவுமே சரியாக வராது. அடுத்த ஸ்டென்ஸை பார்க்கலாம். They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. And if everything pleased them, there isn't a doubt they'd growl that they had nothing to grumble about.
they growl at the rain and they growl at the sun. அதாவது அவங்க மழையை பார்த்தாலும் புலம்புவாங்க, வெயிலாக இருந்தாலும் புலம்புவாங்க. இன்ஃபேக்ட் their growling is never done. சொல்லப்போனால் அவங்களுடைய புலம்பலுக்கு ஒரு முடிவே கிடையாது. And if everything pleased them, there isn't a doubt they growl that they had nothing to grumble about. இப்போ சப்போஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்குது, எல்லாமே அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க, புலம்புறதுக்கு எதுவும் இல்லையேன்னு சொல்லியே அவங்க புலம்புவாங்க. பட் the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it at all, you see. But the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. அதாவது ஆனால் இதில் விந்தையான ஒரு விஷயம், அதாவது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபேமிலியோட பேர் கிரம்பிள் ஃபேமிலி, அவங்கெல்லாம் கிரம்ப்ளர்ஸ் அப்படின்றத அவங்க ஒரு காலம் ஒத்துக்கவே மாட்டாங்க. For never a grumbler will own that he is connected with it at all, you see. ஆமாம், எப்பயுமே கிரம்ப்ளர் வந்து தான் ஒரு கிரம்ப்ளர்ன்றதை ஒத்துக்க மாட்டாங்க தானே. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. And before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. இதில் மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட கொஞ்சம் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மாதிரியே மாறிடுவாங்க. அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள், ஹீ இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். அங்கே என்னடா இப்படியெல்லாம் தப்பாக தாறுமாறாக நடக்குதே அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே, அப்படின்னு அவங்க உணர்றதுக்குள்ளே அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட தங்கி இருக்கிறவங்க அந்த ஃபேமிலியோட வழிகளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. அதாவது அந்த ஃபேமிலியோட வழிகளை பின்பற்றி அதை கற்றுக்கிட்டு இவங்களும் ஒரு கிரம்ப்ளர் ஆகிடுவாங்க. அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ்ட் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. And so, it were wisest to keep our feet from wandering into complaining street. So, நம்ம வந்து புத்திசாலியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கால்களை அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் பக்கம் வைக்கவே கூடாது. And never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. அங்கே போய் சும்மா பார்ப்போம், அப்படி சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் பக்கம் போகவே கூடாது. அண்ட் நெவர் டு growl whatever we do. நம்ம என்ன பண்ணாலும் சரி எப்போதும் எதுக்குமே புலம்பக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்மளே எல்லாரும் கிரம்ப்ளர்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து லாஸ்ட் ஆன்சர் பாருங்கள். Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. And then, be our station high or humble, we'll never belong to the family of Grumble. அடுத்து லாஸ்ட் ஆன்சர் பாருங்க. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. ஸோ நம்ம எப்போதுமே ஒரு சின்ன புன்னகையோட ஒரு இதமான பாடலோட அப்படியே நடக்க பழகிக்கணும். இதே சில சமயங்களில் சில விஷயங்கள் வந்து ஏதாவது தப்பாக கூட நடக்கலாம். அப்படி நடந்தாலும் அதுக்காக கவலைப்படக்கூடாது, அதுக்காக புலம்பக்கூடாது. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், வீல் நெவர் பிலாங் டு தி ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். நம்ம உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் தாழ்வான நிலையில் இருந்தாலும் சரி, அதுக்காக நம்ம ஒரு நாளும் புலம்பக்கூடாது. எப்போதுமே நம்ம வந்து அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் சேரவே கூடாது, அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த போயம் முடிஞ்சுது. இப்போது இந்த போயமில் கொடுத்துருக்குற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதில் அனஃபோராவை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அனஃபோரா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு போயம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஃப்ரேசஸ் வந்து ஒரே வார்த்தையில் இல்லை வார்த்தைகளில் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அனஃபோரா.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். தே கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் த சன். இப்போ இதில் பாருங்கள், தே கிரவுல் அட் த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு தே கிரவுல் அட் தின்னு வந்திருக்கா. அதே லைனில் மறுபடியும் அடுத்த ஃப்ரேஸ் வரும்போது தே கிரவுல் அட் தி சன்னு சொல்லிட்டு இதுலேயும் தே கிரவுல் அட் தி அப்படின்றது சேமாக ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து அனஃபோரா. அடுத்ததாக எபித்தட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எபித்தட் அப்படின்னா என்னென்னா, ஒரு அட்ஜெக்டிவ் இல்லாட்டி ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். அந்த அட்ஜெக்டிவ் ஆனது ஒரு பர்சன் இல்லாட்டி ஒரு திங்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸோடைய குவாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரம்பிள் ஃபேமிலி, அதாவது புலம்பிகிட்டே இருக்கிற ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஃபேமிலின்றதை சொல்கிறதுக்கு தான் இந்த கிரம்பிள்ன்ற வேர்ட் யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து எபித்தட். அதே மாதிரி பாருங்கள், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டு எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த கம்ப்ளைனிங்ன்ற வேர்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் இது எபித்தட். ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் அலிட்ரேஷனை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்ன லைன்னு பார்க்கலாம். அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அலிட்ரேஷன்னா என்ன? சேம் கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகிறது தானே அலிட்ரேஷன். இதில் எந்தெந்த வேர்ட்ஸில் அந்த சேம் கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகுது? ஹை, ஹம்பிள் அப்படின்னு சேமாக வருதா? ஸோ இதில் அலிட்ரேஷன் வந்து ஹை, ஹம்பிள். அடுத்து பாருங்கள், இந்த போயமில் அலிட்ரேஷனுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த போயமில் அலிட்ரேஷன் வந்திருக்கிற சில லைன்ஸ் பார்க்கலாம். இந்த லைன் பாருங்கள். They would growl that they had nothing to grumble about. இதில் எது அலிட்ரேஷன்? growl, grumble அப்படின்னு வந்திருக்கிறதால அலிட்ரேஷன். அடுத்து இந்த லைன் பாருங்கள். among them too long he will learn their ways. இதில் பாருங்கள், long learnனு வந்திருக்கு. அடுத்து let us learn to walk with a smile and a song. இதில் பாருங்கள், let learnன்றது அலிட்ரேஷன். அதே மாதிரி ஸ்மைல், சாங்னு அந்த எஸ் சவுண்ட் வந்திருக்கிறதால அதுவும் அலிட்ரேஷன். அடுத்து பாருங்கள், ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன ரைமிங் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸாக பார்க்கலாம். த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்ட், சம்மர் அண்ட் வின்டர் அலைக் திஸ் கோல்ட், நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இப்போ இதில் பாருங்கள், என்னென்ன வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். கோல்டு, ஸ்கோல்டு, மீட், ஸ்ட்ரீட், இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸு. இப்போ இது என்ன ரைமிங் ஸ்கீம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைனில் என்ன வந்திருக்கு? கோல்டு. கோல்டுக்கு ஏ போட்டுக்கலாமா? செகண்ட் லைனில் என்ன வந்திருக்கு? ஸ்கோல்டு. அதே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் வருதா? ஸோ இதுக்கும் ஏ போட்டுக்கலாம். தேர்ட் லைனில் பாருங்கள், மீட்டுன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு பி போட்டுக்கலாம். அடுத்து ஃபோர்த் லைனில் ஸ்ட்ரீட்னு வருது. மீட், ஸ்ட்ரீட்னு வரத்தால நம்ம மீட்க்கு போட்ட அதே பியை ஸ்ட்ரீட்க்கும் போட்டுக்கிறோம். ஸோ உங்கள் ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏ பிபி.